ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் கடைகளில் கட்டுநர் வேலைவாய்ப்பு நிரப்புவது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை பட்ஜெட்டில் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக ரேஷன் கடைகளில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் 2 பதவி இருக்குதுங்க. இந்த 2 பதவி இருந்தால் மட்டும்தான் ரேஷன் கடைகளில் ஒழுங்காக வந்து பொருட்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அந்த வகையில் நகர்ப்புறத்தில், அதாவது சிட்டியில் இருக்க ரேஷன் கடைகளில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் ஜாப் வந்து பார்த்தா அடிக்கடி வேக்கன்சி நிரப்பிட்டு வராங்க. ரீசெண்டாக கூட அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்னும் ரிசல்ட் வராமல் இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வரும்ன்ற ஒரு அப்டேட்டே வந்து கொடுக்காமல் இருக்காங்க. எல்லாருமே அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போ தான் வரும்னு தெரிய வரல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது நகரப்புற இருக்கிறவங்களுக்கு அந்த பேக்கர் ஜாப்க்கான வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க. பட் கிராமப்புறங்களில் இருக்க ரேஷன் கடைகளில் அந்த பேக்கர் ஜாப்க்கான வேக்கன்சி எடுக்கிறது கிடையாது. ஸோ லோக்கலில் இருக்க யாராச்சும் ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் அமௌண்ட்டை கொடுத்து அவங்க தான் வந்து பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணிட்டு வராங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம பகுதிகளில் நியாய விலை கடையில் கட்டுநர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வந்து பார்த்தா சட்டப்பேரவையில் வந்து தெரிவிச்சிருக்காரு. கட்டுநர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்து பார்த்தா கொடுத்துருக்காரு. அதாவது சட்டப்பேரவையில் வினா மற்றும் கேள்விக்கான நேரம் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தா கேள்வி எழுப்பியிருக்காங்க பாருங்க. அதாவது கோவிந்தம்பாளையம் ஊராட்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க அரசு முன்வருமா? நியாய விலை கடைகளில் கைரேகை மூலம் பொருட்கள் பெறப்படுவதால் காலதாமதம் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று பொருட்களை வாங்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் இதற்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை மேற்கொள்ளுமா அப்படின்னு கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. அதுக்கு என்ன பதிலளிச்சிருக்காங்க அப்படின்னா, நேரடி நெல் கொள்முதலும் விரைவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியாய விலை கடையில் கைரேகை பதிவு மத்திய அரசின் வலியுறுத்தல் அடிப்படையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. அதிமுக ஆட்சியில் 60% இருந்துச்சு. இப்போ நாங்கள் 99% வந்து பார்த்தோம். ஸோ ஃபுல்லாக குறைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மேலும் கைரேகை பதிவில் பிரச்சனை ஏற்பட்டால் கண் கருவழி மூலம் பொருட்கள் வழங்கப்படுகிறது. நகர பகுதிகளில் உள்ள நியாய விலை கடையில் கட்டுநர் உள்ளதால் பொருட்கள் எளிதில் வழங்கப்படுகிறது. ஆனால் கிராம பகுதியில் கட்டுநர் இல்லாத காரணத்தால் பொருட்கள் வழங்குவத காலதாமதம் ஏற்படுவதாகவும் கிராம பகுதிகளில் கட்டுநர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிராமப்புறங்களில் மட்டும் பேக்கர் ஜாப் விரைவில் நாங்கள் எடுப்போம். கண்டிப்பாக கிராமப்புறத்தில் எடுத்தாங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா நிரப்புறாமே இருக்கும். ஏன்னா நிறைய இடங்களில், முக்கால்வாசி இடங்களில் வந்து பார்த்தா பேக்கர் ஜாப் அப்படின்னு ஒரு பதவியே இல்லைங்க. சம்மந்தப்பட்ட அவங்க அந்த சேல்ஸ்மேன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க தான் வந்து அந்த பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த வேக்கன்சி எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வேலையை இப்போ வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விரைவில் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்பலாம். ஆல்ரெடி கொடுத்த வேக்கன்சிக்கு இன்னும் ரிசல்ட் வராமல் இருக்குது. எப்போ வரும் அப்படின்னு தெரிய வரல. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 5-6 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. இன்னமும் ரிசல்ட் குறித்து எந்த அப்டேட்டும் வராமல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கான அப்டேட்லாம் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட் இதுதான். ஸோ கிராமப்புறங்களில் பேக்கர் ஜாப் வேக்கன்சி விரைவில் நிரப்பும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இதை குறித்து வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.